கொரோனா பரவலை தடுக்கும் பொருட்டு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருப்பதால் மதுரையில் கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் நிகழ்வு கோவிலுக்குள்ளேயே நடந்தேறியது. பச்சை பட்டுடுத்தி தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் கோவிலுக்குள்ளேயே செயற்கையாக அமைக்கப்பட்ட வைகை ஆற்றில் இறங்கினார். மதுரையே குலுங்கும் அளவிற்கு சித்திரை திருவிழா கொண்டாடப்படுவது வழக்கம். தங்கை மீனாட்சிக்கும் சுந்தரேஸ்வர பெருமானுக்கும் நடைபெறும் திருமணம் தான் அழகர் மலையிலிருந்து புறப்பட்டு வருவதற்கு முன்பே முடிந்து விடுவதால் கோபம் கொண்ட கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதாக புராண கதைகள் கூறுகின்றன. பல ஆண்டுகளாக சித்திரை திருவிழா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில், அழகர் கோவில் சார்பாக தனித்தனி விழாக்களாக கொண்டாடப்பட்டு வந்துள்ளன. பின்னர் மதுரையை ஆண்ட மாமன்னர் திருமலை நாயக்கர் சித்திரை திருவிழாவை சைவ வைணவ சமயங்களின் ஒற்றுமையை காட்டிடும் வகையில் ஒரே விழாவாக இணைத்து நடத்தினார். அதைத் தொடர்ந்து திருமலை நாயக்கர் காலம் முதல் சித்திரை திருவிழா ஒரே விழாவாக வரலாற்று பெரு விழாவாக நடத்தப்பட்டு வருகிறது. முக்கிய திருவிழாவான வைகை ஆற்றில் கள்ளழகர் இறங்கி எழுந்தருளும் நிகழ்ச்சியை காண மதுரை மற்றும் அதை சுற்றி உள்ள ஊர்களிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் வண்டி கட்டி கொண்டு வருவது வழக்கம். ஆனால் கொரோனா பரவல் காரணமாக வரலாற்றிலேயே இல்லாத அளவிற்கு 2 ஆண்டுகளாக கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் பக்தர்களுக்கு அனுமதியின்றி கோவில் வளாகத்திலேயே நடைபெற்றது. இந்த முறை கள்ளழகர் கோவிலின் தெற்கு புறத்தில் செயற்கையாக அமைக்கப்பட்டுள்ள வைகை ஆற்றில் நேற்று லாரி மூலம் நீர் நிரப்பப்பட்டது. இந்நிலையில் இன்று காலை கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி கொடுத்த மலர் மாலையை சூடிக்கொண்டு தங்க குதிரை வாகனத்தில் வைகை ஆற்றில் இறங்கினார். இந்த நிகழ்வுகள் கோயிலின் இணையதளம் வழியாக நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது. கோவிலுக்கு வெளியே இருந்த பக்தர்கள் மொட்டையடித்தும் குழந்தைகளுக்கு காதுகுத்தியும் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து 29ஆம் தேதி மண்டுக மாமுனிவருக்கு சாப விமோசனம் தரும் நிகழ்ச்சியும் 30ஆம் தேதி பூம்பல்லக்கு நிகழ்ச்சியும் கோவில் வளாகத்திற்குள்ளேயே நடைபெறவுள்ளன. கொரோனா பரவலால் மதுரை மாநகருக்கு கள்ளழகர் வருகை தராதது மிகவும் கவலையை தருவதாக பக்தர்கள் கூறினர். ஸ்ரீராமர் உற்சவத்தில் வந்து மாநிலர்கள் நேரடியாக பார்க்கும்போது அது நம் வீட்டிலேயே ஒரு பெரிய கல்யாண விசேஷம் மாதிரி அது ஒரு மிகவும் ரொம்ப சந்தோஷமான விஷயமா தெரியும். மனசுக்கு மிகவும் நல்லா இருக்கும். எல்லாருமே அழகர் வரணும்னு சொல்லி மதுரை மக்கள் எல்லாருமே வேண்டிக்கிறோம். போன வருஷம் வரல, இந்த வருஷம் வரல, அடுத்த வருஷம் கண்டிப்பாக வரணும்னு நினைக்கிறோம். மக்கள் எல்லாத்தையுமே நோய் தீக்கணும், எல்லாமே நல்லா வளத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி நம்ம சாமியை வேண்டிக்கிறோம் சார். அழகர் வராது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது சார் நம்மளுக்கு. கள்ளழகர் பச்சைப்பட்டு உடுத்தி ஆற்றில் இறங்கினால் விவசாயம் செழிக்கும் என்பதும் வியாபாரம் பெருகும் என்பதும் மக்களின் நம்பிக்கை. அந்த வகையில் இந்த ஆண்டு கள்ளழகர் ஆற்றில் இறங்கிய வைபவத்தை தொடர்ந்து நாட்டில் கொரோனா தொற்று முற்றிலும் ஒழிந்து மக்கள் நலம் பெற வேண்டுமென பக்தர்கள் வேண்டிக் கொண்டனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகேந்திரன்.